magnetic susceptibility, the material is isotropic as well as linear-ஆவும் இருக்கணும். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னா ஐசோட்ரோபிக்காகவும் இருக்கணும். Magnetization is directly proportional to magnetic field. M is directly proportional to H. M is equal to chi H. So chi is equal to M by H அப்படின்னு ஆகும். Therefore chiன்றது என்னென்னா டைமென்ஷனல்லெஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கு டைமென்ஷனும் கிடையாது, யூனிட்டும் கிடையாது. Magnetic susceptibility is defined as the ratio of magnetic field. Option B தான் ஆன்சர் அதுக்கு. Next, SI unit of magnetic susceptibility has no unit. யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. Which of the following material has positive magnetic susceptibility? இதில் எதுக்கு அப்படின்னா பேராமேக்னெட்டிக் மட்டும்தான். ஃபார் டயமேக்னெட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாகவும் இருக்கும் அண்டு ஸ்மாலாகவும் இருக்கும். மேக்னெட்டிக் சசபிலிட்டி ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா வெரி லார்ஜ் அண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கும். இதை அடிஷ்னலாக இன்னும் 2 ரிலேஷன்ஸ் பார்த்துடலாம். மேக்னெட்டிக் சசபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டெரிவேஷன்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்றும் எம்எஸ்சி படிக்கலை, நம்ம படிக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால ரொம்ப டீட்டெயிலாக படிக்காமல் சுருக்கமாகவும் ஆஸ் வெல் அஸ் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எப்சிலான் நாட் chi m. மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் chi m. எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் chi e. இது வந்து எலக்ட்ரிக் சசபிலிட்டி, இது மேக்னெட்டிக் சசபிலிட்டி. இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன். நமக்கு மேக்னெட்டிக் சசபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ சிலபஸில் இதை மட்டும் பார்த்தா போதும். எப்சிலான் ஆர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 ஃபார் ஐசோட்ரோபிக் மீடியம்ஸ். அதர் மீடியம்ஸ்க்கு எப்படி இது ஃப்ரீ ஸ்பேஸான எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். மியூ ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. இதெல்லாம் என்னென்னா 0வை விட குறைவாக இருக்கும். அப்படின்னா 0வை விட எது குறைவாக இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ டயாமேக்னெட்டிக் வந்து 0வை விட குறைவாக இருக்கும். சை வந்து 0வை விட பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அது 0வை விட பெருசாக இருக்கணும்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அது பேராமேக்னெட்டிக். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் என்ன சொன்னாங்க? மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கணும்? ஐசோட்ரோபிக்காகவும் இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் லீனியராகவும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக்கும் பேராமேக்னெட்டிக்கும் லீனியராக இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா ஒரு நான் லீனியர் கண்டிஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி எம்சிக்யூவும் பார்த்தாச்சு, இந்த 2 ரிலேஷன்ஸும் பார்த்தாச்சு.